கடல்ல இருந்த முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1648 திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து டச்சுக்காரர்களோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சாம். அதே சமயம் இந்த கோயிலோட பகுதி வந்து திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒருவரோட ஆட்சிக்கு கீழே இருந்துச்சாம். அதனால் என்ன பண்ணாராம், அவர் டச்சுக்காரர்களை அங்கிருந்து வெளியேற சொன்னாராம். ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துட்டாங்களாம். இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் ஒரு பெரிய போரே நடந்துச்சாம். அந்த போருக்கு பின்னாடி பயந்து போன டச்சுக்காரர்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலிருந்து வெளியேற முடிவு பண்ணாங்களாம். அப்படி வெளியேற போகும்போது இந்த கோவிலில் இருக்க முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் தங்களோட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காருங்க. முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் தங்களோட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ண டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்றுட்டு இருந்தாங்களாம். அப்போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்பட்டிருக்கு. கப்பலை கவிழ்ந்து விடுற மாதிரி இருந்திருக்கு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கடவுளோட சிலையை திருடிட்டு வந்ததுனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பயந்து போய் டச்சுக்காரர்கள் வந்து முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் கடல்லே தூக்கி போட்டாங்களாம். கடலில் தூக்கி போட்ட சில மணி நேரத்தில் அந்த மயிலும் புயலும் நின்றுச்சான். மழையும் புயலும் நின்றதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் அவங்க நாட்டுக்கு திரும்பி சென்றுட்டாங்களாம். சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவுல போய் முருகன் தன்னுடைய சிலை கடலில் இருப்பதாகவும் அதற்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேலே ஒரு வானத்தில் கருடன் வந்து வட்டமிடுவதாகவும் சொல்லியிருக்காரு. வடமலைப்பு உள்ளூர் மக்களோட கடலுக்கு சென்றார். அங்கே கடலுக்கு மேலே எலுமிச்சம்பழம் மிதப்பதும் அதுக்கு மேலே கருடன் வட்டமிடுவதும் பார்க்குறாங்க. முருகப்பெருமானோட சிலை இங்கே தான் இருக்குன்னு குதிச்சு தேடி முருக சிலையும் நடராஜ சிலையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பல வருடங்கள் முருகப்பெருமான சிலை வந்து கடலில் இருந்ததுனாலையும் உப்புத்தன்மையாலையும் சிலைகள் வந்து அரிப்பு ஏற்பட்டு சேதம் அடைஞ்சிருந்த இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். கிபி 1653 ஆண்டு நடராஜ சிலையும் முருகப்பெருமான் சிலையும் கொண்டு வந்து கோயில் கருவறையில் சேர்த்தாங்க. சேர்த்ததுக்கப்புறம் குடமுழுக்கு செய்யப்பட்டது.